ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைச்ச பிறகு இனிமே நீ எதை பற்றியுமே யோசித்து கவலைப்பட அவசியமே இல்லை. இன்று இரவோடு இரவாகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் முடிச்சு தருவேன். நாளைக்கு விடியல்ல நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயத்தையும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நடத்தி தரதான் போகிறேன். உன் வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகுது. இப்போ தூங்க போகிறதுக்கு முன்பாக இன்று இரவு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அதாவது இந்த ஆறுமுக பெருமான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இந்த நல்ல வார்த்தையை சொல்லிட்டு தூங்கு. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் உன்னை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சாங்களோ அதே இடத்துல அவர்கள் கண் முன்பாகவே உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தரப்போகிறேன். உன்கிட்ட இருந்து அபகரித்த அத்தனையையும் அவர்களிடமிருந்து உனக்கு மீட்டு தருவேனேன் செல்வமே. உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தின ஒவ்வொரு சொற்களையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீ கலங்கவே வேண்டாம். காலம் வரும்போது எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பேன். உன்னிடமிருந்து அபகரித்த பொருளும் உன்னிடமிருந்து யார் எதையெல்லாம் பெற்று உன்னை ஏமாற்றினார்களோ அது எல்லாத்தையுமே மீண்டும் உனக்காக நான் மீட்டு தர தயாராகிட்டேன். இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக இருக்கும்போது இனிமே நீ கலங்கவே கூடாது. என்னுடைய பிள்ளைகளையும் பக்தர்களையும் என் மனசில் நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை காப்பாற்றுறதும் கை தூக்கி விடுறதும் என்னுடைய தலையாய தொண்டல்லவா. உன் மனசு எப்போதுமே தெளிவோடும் நிறைவோடும் இருக்கட்டும். கடன், பகை, நோய் இது மூன்றுமே உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு உன் கடன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு இருக்கும் எதிரிகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய நோய் நொடிகளையெல்லாம் நான் விலக்கி வச்சு உனக்கான திருப்தியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தரப்போகிறேன். இந்த இரவோடு இரவாக இருள் விலகுவது போலவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விலகி போய் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பமாகும் என் செல்வமே. நீ எதிர்பார்க்குற போது உனக்கு இந்த விஷயத்தையும் நான் கொடுக்கலைனாலும் அதன் பிறகு எத்தனை முறை கொடுத்தாலும் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது இந்த இரவு பொழுதிலேயே உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு நாளை விடியலை உனக்கான சந்தோஷமான விடியலாக விடிய செய்ய போகிறேன். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வேதனைகளால் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டிருக்க, உன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்னை நோக்கி நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருப்பேன். உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன். ஓ மேலே அன்பும் அக்கறையும் கொண்டவனல்லவா நான். சிக்கனமே செய்யாமல் நீ லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் உன்னால் முன்னேற முடியாமல் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப. நீ சம்பாதிக்கிற பணம் 5 ரூபாயாக இருந்தாலும் அதில் ஒரு 2 ரூபாயாவது மிச்சப்படும்படி உன் செலவை நீ கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா நிச்சயமாக இப்போது நீ வாழ்கிற வாழ்க்கையை விட நல்ல நிலைமைக்கு நீ முன்னேறி வருவ. சம்பாத்திய பணம் இன்னும் இன்னும் உனக்கு அதிகமாகும். எவ்வளவுதான் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அதன் மதிப்பை புரிஞ்சுக்காம சிக்கனம் செய்யாமல் இருந்தீனா நீ ஓடி ஓடி உழைச்ச பணம் எதுவுமே கையில் தங்காமல் போயிடும். எப்போவுமே நீ எவ்வளவு சம்பாதிக்கிறதுங்களோட முக்கியமான விஷயம் நீ எவ்வளவு சேர்த்து வைக்கிறங்கிறது தான். சேமிப்பை அதிகமாக்கிக்கோ. சிக்கனத்தை அளவாக யோசித்து பொறுமையாக செய். எப்போதுமே வரவுக்குள்ளே தான் செலவும் சிக்கனமும் இருக்கணுமே தவிர வரவை விட செலவு அதிகமாக பார்த்துக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் நிச்சயமாக வழிகாட்டுவேன் என் செல்வமே. இனி கிடைக்க போகிற எல்லா வாய்ப்புகளும் உனக்கானதாக இருக்கும்னு நம்பு. அத்தனையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்பார். உனக்கான மிக சரியான வாய்ப்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல உனக்கு எப்போதுமே தெளிவு இருக்கட்டும். விடாமுயற்சிகளோட நீ எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய நினச்சினா உனக்கான வாய்ப்புகளையும் நான் உயர்வாக அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு வசதி வந்தாலும் சரி, நீ வளர்ந்த வாழ்க்கையையும் நீ வருந்தி கஷ்டப்பட்ட சூழ்நிலையும் ஒருபோதும் மறக்காதே. கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டமும் அந்த அனுபவம் தான் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என் செல்வமே. எதுவுமே பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டீன்னா
எல்லாமே எளிமையாக இருக்கும். எதையுமே பழகிக்கொள்வதற்கு ஆவலும் ஆர்வமும் மட்டும் இருந்தால் போதும். எவ்வளவு கடினமான விஷயங்களாக இருந்தாலும் விடாமல் நீ பயிற்சியும் முயற்சியும் செய்யும் போது அது கைவந்த கலையாக மாறி போகும். நாளைய எதிர்காலத்தை உனக்கானதாக நான் அமைச்சு தர்றேன். இப்போது நடக்கும் எதையும் நீ யோசிச்சு கவலைப்படாத. தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பது தானே சிறந்த புத்திசாலித்தனம். குறையே இல்லாத மனிதர்கள் உனக்கு நட்பாகவும் உறவாகவும் இருக்கணும்னு நினச்சினா நீ தனிமையில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இங்கு எல்லா மனிதர்களும் நிறை குறை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. நீ தான் எல்லாத்தையும் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும். உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னுடைய உணர்வை தெரிந்து கொண்ட ஒருத்தராவது உன் பக்கத்தில் இருந்தால் தானே வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உனக்காக எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு நல்ல நபரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு எதை எப்போது தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருந்தாதே. சீக்கிரமே எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோ நினச்சி நீ பயந்துட வேணாம். என் மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதுவுமே வீண் போகாது. நீ நினச்ச எல்லாத்தையும் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். நியாயம் கூட இந்த உலகத்தில் காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. பிடிச்சவன்னா ஒரு நியாயம் சொல்கிறாங்க, பிடிக்காதவன்னா அவனுக்கு ஒரு நியாயம் சொல்கிறாங்க. அவர்களில் ஒருவனாக நீ இருந்துடாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு பேச கற்றுக்கோ, வாழ கற்றுக்கோ. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அதுவே நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இப்போதெல்லாம் யாருமே இந்த முருகனை தேடுறது கிடையாது. யாருக்கான தேடலும் என்னிடம் இருப்பதும் கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது தானே முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன தேவைன்னு என்னை விட வேறு யாருக்கும் இங்கே தெரிய போகிறதில்ல. நிச்சயமா உன் விருப்பத்தையும் உன்னுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கேன். படுத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாய் கூட பகையாக இருக்கும். பேசிக்கிட்டே திரிபவனுக்கு வாய் கூட வகையாக மாறிப்போகும். வாயை சுருட்டுனினா ஆரோக்கியமாக வாழலாம். வாயை சுருட்டுனினா நீ ஆனந்தமாக வாழலாம். வாயை சுருட்டிக்கிட்டு ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக உடல் உழைப்பின் மூலமாக உயர்வுக்கு வர வேண்டிய வேலைகளை செய். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய துணையோடு சேர்ந்து சீக்கிரமே நல்லா வாழும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். எப்பவும் யாரையும் கெடுத்து நீ நல்லா வாழணும்னு நினைக்காத. பிறரை கெடுத்து வாழ்வதை விட பல பேருக்கு கொடுத்து வாழ்வது தான் நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தை கூட அடுத்தவனுக்கு ஒரு நல்ல ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும்படி பார்த்து பேசு. உன்னுடைய புன்னகைங்கிறது இன்னொருத்தர் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கணுமே தவிர யாரையும் கேலி பண்ணி புன்னகை சிந்தக்கூடிய ஆளாக நீ இருக்காத. உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கும்படி இருக்கட்டும். எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா ஆறுதலா அரவணைப்பா பேசி பழகு. உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை நினச்சி நீ கவலைப்படாத. சீக்கிரமே அது எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இனி எந்த கடனும் வராமல் நானே உனக்கு நல்வாழ்க்கையை நல்வழியை காட்டுவேனேன் செல்லமே. உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது இனிமே நீ வருந்தவோ வாழ்க்கையை நினச்சி நொந்து போகவோ அவசியமே இல்லை. சோம்பலை துறந்து செயல்பட வேண்டிய காரியங்களில் சிறப்பாக வேலை செய். வெற்றியின் விதைகள் ஓ மேலே வளரட்டும். இந்த நொடி கூட நீ சோம்பலோடு கவலையோடு எப்படி இருந்தாலும் சரி, என்ன மனசில் நினச்சி கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வருவேன். உனக்குள்ள ஒரு சிறு உற்சாகம் இருந்தாலும் கூட வெற்றியின் விதை அங்கேருந்து வளர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உனக்கு என்ன சேரணுமோ அதை யோசித்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் வெற்றியின் விதையானது வளர்ந்து நிச்சயமாக நீ உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தானே ஒரு அப்பனாகிய எனக்கும் அது பெருமை. யாரோ ஒருவர் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் இந்த உலகம் உடனே அவனை குற்றவாளின்னு சுலபமாக சித்தரிச்சிடுறாங்க. ஆனால் அவன் எந்த சூழ்நிலையில் எதுக்காக அதை செஞ்சான்றது இங்கே யாருக்குமே தெரியறதில்ல. குற்றம் செய்து விட்டான் என்பதற்காக யாரையுமே கெட்டவன்னு நீ முத்திரை குத்தி பேசாதே. ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளும் ஒரு நல்லவன் இருப்பான்.
அவனுக்கும் நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தினா அவன் திருந்தி அதன் மூலமாக யார் வாழ்க்கையாவது நல்லபடியாக மாறும்படி அவன் நடந்து கொள்வான் அல்லவா? உனக்கு வலியையும் வேதனைகளையும் நான் கொடுத்தேன் நினச்சிதானே நீ வருத்தப்படுற? நான் எவ்வளோதான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் கடந்த காலத்தை மறக்க முடியாமல் நீ திணறது எனக்கு தெரியும். வருந்தாதே, கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். ஓ முருகா போற்றி.